Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க, திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, அதிமுக நிலைப்பாடுன்னு அறிவிக்கப்பட்டது. நீங்கள் ஒருவேளை அறிவிச்சு நம்ம போகிறது பிரச்சாரம் பண்ணுறது எதை நோக்கி அந்த பிரச்சாரமான இருக்கும்? அடுத்த வருஷம் பொது தேர்தல் இருக்குது, அதை இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது? தேர்தல் மட்டும் இல்லை, மக்களுக்காக எந்த ஒரு சூழ்நிலையில் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன். இத்தனை வருஷமாக நான் அப்படியே செயல்பட்டு வந்துட்டுருக்கேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட நான் அப்படியே தான் செயல்பட்டுருக்கேன். அது கழகத்துக்குள்ளே வந்து இந்த மிக ஒரு முக்கியமான பொறுப்பை எனக்கு வழங்கப்பட்ட பிறகு என்னுடைய அனைத்து முயற்சிகளோடையும் நான் கண்டிப்பாக செயல்படுவேன். தமிழக சட்டப்பேரவையில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எதிராக இப்போ தண்டனைகள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. இதை பற்றி கடுமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை பற்றி பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் மீது எடுக்கப்படக்கூடிய தண்டனை கடுமையாக்கணும்னு சொல்லி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தண்டனை மட்டும் கடுமையாக்கப்படணுமா, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய நினைக்கிறீங்க? பெண்கள் இன்றைக்கி பாதுகாப்பாக சமுதாயத்தில் தினசரி வாழ்க்கையில் நடமாடுறதுக்காகவும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகவும் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. தண்டனை ரொம்ப கடினமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு குற்றம் நடந்து முடிந்த பிறகு அதுக்கு நிறைய ஒரு ப்ராசஸ் இருக்கும். குற்றவாளி யார், அதுக்கப்புறம் அதுக்கான ஆதாரங்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன பிறகு தான் ஒரு தண்டனை வழங்கப்படுவது அப்படிங்கிறது நடக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் எல்லாருமே என்ன கேட்குறோன்னா, அந்த மாதிரி ஒரு 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 நிகழ்ச்சியை நடக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் இன்றைக்கி அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக எடுத்து செயல்பட வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் இப்போது வலியுறுத்திட்டுருக்கோம். பெண்கள் கல்வி, பெண்கள் முன்னேற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் பெரியார் தெரிவிச்சிருக்காரு. அவருடைய கருத்துக்கள் இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு சில கருத்துக்களை வைத்து சீமான் போன்றவர்கள் அவரை விமர்சிப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்று சொல்லுவேங்க. அதாவது முன்னோர்கள், பெரியவர்கள் எல்லாருமே வெவ்வேறு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய பாரம்பரியமாக இன்றைக்கி அரசியல் பாரம்பரியமாக இருந்தாலும் தமிழகத்தில் நம்ம எல்லோரும் நடமாடிக்கிட்டு இருக்கிற இந்த தினசரி வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக கைப்பற்றி நம்ம நடந்துகிட்ருக்கோம். எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய உரிமையோடு, தன்னுடைய விருப்பத்தோடு வாழக்கூடிய அனைத்து உரிமைகளும் அனைத்து தேவைகளும் இருக்குது. இது ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு கடமை அரசாங்கத்துக்கும் இருக்குது, சமுதாயத்தில் இருக்கிற சக மனிதனுக்கும் இருக்குது. மேடம், ஒரு பிரதான எதிர்கட்சி அதிமுக தொடர்ச்சியாக இடைத்தேர்தல் வந்தால் பாய்காட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்படியே போனால் மக்கள்கிட்ட அந்நியப்பட்டு போயிட மாட்டீங்களா அதிமுக? கண்டிப்பாக இல்லைங்க. எத்தனையோ தொகுதிகள் இருக்குது. ஒரு இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம அதிலிருந்து விலகி நின்னோன்னா அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுக்கு பின்னால் நிறைய யோசனைகள் இருக்கும். அதுக்கான நிறைய ரொம்ப நியாயமான காரணங்களும் இருக்கும். அரசியல் பயணம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு 53வது வருட கொண்டாட்டம் இந்த வருடம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு கழகம், ஒரு கட்சி மக்கள் மத்தியில் பணியாற்றி மக்கள் மத்தியில் மக்களாலவே வளர்ந்து வந்த இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் வேறு. யார் எப்படி நடந்துப்பாங்க, யார் எந்த சூழ்நிலையில் எப்படி பேசுவாங்க, தலைமை எப்படி இருக்கும்,
ஒவ்வொரு அந்த அந்த அமைப்பில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொறுப்பாளர் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்து வழிமுறைகள் ஆல்ரெடி ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கு. புதிய கட்சி தலைவர் வந்து இப்போவே அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் போக போக பார்ப்போம். மேடம், அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் நீங்க, விஜயனுடைய கொள்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒத்த கொள்கையா இருக்குதா? விஜய் என்ன மாதிரி ஒரு முடிவை 2026 எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய முடிவு, அவருடைய கையில் இருக்குது. அவர் அந்த முடிவு எடுத்து தெளிவாக வெளிப்படுத்தின பிறகு அதுக்கான கருத்து வந்து நம்ம தெரிவிக்கிறது சரியாக இருக்கும். இப்போ நான் இப்போவே சொன்ன மாதிரி அவருடைய என்ன செயல்பாடுகள் என்னங்கிறது ஒன்றா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். அவர் மீதான விமர்சனம் என்ன வைக்கப்படுதுன்னா, அவர் வந்து வெளியே மக்களை சந்திக்கல, வரதில்ல, வீட்டிலேருந்தே தலைவர்களுக்கு மாலை போடுற விஷயமா இருக்கட்டும், ட்வீட் போடுறது அந்த வீட்டிலேருந்தே பண்ணுறாரு, வெளியே களத்துக்கு வரலன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களை போன்ற ஆட்கள் களத்துக்கு வந்து இது போன்ற செயல்பாடுகள் ஈடுபடுறீங்க, அவர்களும் வரணுமா, என்ன மாதிரி பார்க்குறீங்க? நமக்கு எதுக்கு அரசியல் அப்படிங்கிறது மக்களால் மக்களுக்காகவே செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்க மத்தியில் இருக்கிறது தான் ஒரு சரியான விஷயமும். அப்போ தான் நம்ம எடுத்திருக்கிற அந்த ஒரு பொறுப்புக்கு வந்து நம்ம நியாயம் பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போக போக நம்ம பார்ப்போம். பொங்கல் பரிசோட தொகை பொங்கல் பரிசு தொகை வழங்குவாங்க. இந்த முறை வழங்கலை. கடந்த அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டதையும் திமுக ஆட்சி விமர்சனம் செஞ்சாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இதில் நான் பார்க்குறது என்ன இருக்குங்க? மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, செயல்களே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில், அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன பலன் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மக்கள் வந்து அதை அனுபவிச்சிருக்காங்க. இப்போ என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருக்காங்களோ, என்னென்ன கொடுமைகளை வந்து தாங்கி தினசரி வாழ்க்கையில் போராடிட்டு இருக்காங்களோ அது மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க. அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தீவிர பக்தராக அறியப்படக்கூடியவர் டாக்டர் சுனில் அவர்கள். நீங்கள் இன்றைக்கு பொங்கல் விழா, அதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கீங்க. 2026 மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? களம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா? முதல்ல அனைவருக்கும் தை திருநாள், தை பொங்கலோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பொங்கல் முன்னிட்டு மகளிருக்கு கோலப்போட்டி மற்றும் பொங்கல் வைக்கிற நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் வெற்றிகரமாக நடைபெற்றது. இதில் முக்கிய விருந்தினராக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திருமதி கௌதமி அவர்கள், அதே மாதிரி சிறப்பு விருந்தினராக முன்னாள் எம்எல்ஏ கழக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் பி சரவணன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா, நம்ம கலாச்சாரத்தை வந்து எப்போவுமே தொடர்ந்து நம்ம கடைப்பிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு விழாவை எங்களோட கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் நல்லாசையோடு இன்றைக்கி சிறப்பாக நடைபெற்றது. இதில் 915 மகளிர் அணிகள் கலந்து கொண்டனர். இதில் இறுதி சுற்றுக்கு 23 அணிகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் முதல்ல வந்த 3 மகளிர் அணிகளுக்கு பொங்கல் சீர் பரிசுகள் வழங்கப்பட்டது. அதே மாதிரி கலந்துக்கிட்ட அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதே மாதிரி பொங்கல் முன்னிட்டு பொங்கல் வைத்து அனைவருக்கும் பொங்கல் வந்து வழங்கப்பட்டது. களத்தில் போகும்போது மக்களுடைய ஆதரவு எந்த மாதிரி இருக்குது? இது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் பொதுச் செயலாளர் வந்து என் மாதிரி ஒரு தொண்டர் தான். அவருக்கு என்றைக்குமே பொதுச்செயலாளர்ன்ற நினப்பு எப்போவுமே இருந்தது கிடையாது. அவர் முதல்வராக இருக்கும்போதும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, எப்போனாலும் சாதாரண தொண்டர் மட்டும் இல்லை, சாதாரண பொதுமக்களை கூட அவர் போய் பார்க்கலாம், அவங்க குறை சொல்லலாம். ஒன்று 2021 பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து இந்த விடியா திமுக ஆட்சி வந்தது.
தவிர மக்களை ஏமாற்றி தான் அவங்க வந்தாங்க. ஆனால் வந்த ஒரு 6 மாதத்துலேயே தெரிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் விடியாத திமுக ஆட்சி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி. மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்காங்க. வர 2026 எங்கள் பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் சிறப்பான அனைத்து மக்களுக்கான கூட்டணி அமைக்கப்படும். ஐயாவே சொல்லிட்டாரு. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கு மேலான தொகுதிகளில் ஐயா தலைமையில் ஜெயிச்சு திருப்பி 2026 மீண்டும் முதல்வராக உட்கார போகிறதுல எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் இல்லை. எங்கள் மாதிரி சாதாரண தொண்டர்களுக்கும் சரி, ஏழை எளிய பொதுமக்களுக்கும் சரி, எல்லாருக்கும் தெளிவாக இருக்காங்க. கண்டிப்பாக அவர் முதல்வராக உட்கார வைப்பாங்க. இது அதிமுகக்காகவோ இல்லைனா எடப்பாடியார் ஐயாக்காகவோ இல்லை. பொதுமக்கள், தமிழக மக்கள் எல்லாரும் செழிப்பாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, பத்திரமாக, பாதுகாப்பாக வாழணுன்ற ஒரே எண்ணத்தில் மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்காங்க. அது யாராலையும் மாற்ற முடியாது. எளிமையான முதல்வர், விவசாய முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். 200க்கு மேலான இடங்கள் அவரோட தலைமையிலான கூட்டணி ஜெயிக்கும். இதுதான் நடக்க போகுது. பொறுத்திருந்து பாருங்கள்.